கடலின் ஆழத்தில் விசித்திரமான ஒரு மீன் வாழ்கிறது. அதை பார்த்தவுடன் பலர் ஷாக் ஆகிடுவாங்க. ஏன்னா இது சாதாரண மீன் இல்ல, உலகத்திலேயே அக்லி ஃபிஷ்னு ஃபேமஸ் ஆனது. இதோட முகத்தை பார்த்தாலே சோகமா இருக்கிற மாதிரி தெரியும். இதோட மூக்கு பெரியதா இருக்கும், உடம்பு ஜெல்லி மாதிரி சாஃப்டா இருக்கும். அதனால இதோட அப்பியரன்ஸ் வித்தியாசமா இருக்கும். இதை தான் மக்கள் அக்லி 2013ல இந்த பிளாப் ஃபிஷ்க்கு ஒரு ஸ்பெஷல் டைட்டில் கிடைச்சது. வேர்ல்ட்ஸ் அக்லியஸ்ட் அனிமல்னு பேர் வந்தது. அதுக்கப்புறம் இன்டர்நெட் முழுக்க வைரல் ஆனது, பல மீம்ஸ் கூட உருவானது. ஆனா இதோட உண்மை வேற மாதிரி. உண்மையில பிளாப் ஃபிஷ் அக்லி இல்ல, ஆழ்கடல்ல இருக்கும்போது நார்மலா தான் இருக்கும். அங்க இருக்கும் பிரஷர் ரொம்ப அதிகம். அந்த பிரஷர் தான் இதோட ஷேப்பை மெயின்டைன் பண்ணும். கடலுக்கு வெளியே எடுத்தவுடன் இது கடலின் மிகவும் ஆழமான பகுதியில தான் வாழும். அங்கு பிரஷர் சாதாரணம் இல்ல, மனிதர்கள் சர்வை பண்ணவே முடியாது. ஆனால் பிளாப் ஃபிஷ் அதற்கே அடாப்ட் ஆகி வாழ்கிறது. அதுதான் இதோட பிக்கஸ்ட் ஸ்பெஷல். இதோட பாடியில போன்ஸ் ரொம்ப குறைவு, மசில்ஸ் கூட அதிகம் இருக்காது. ஜெல்லி மாதிரி சாஃப்ட் பாடி தான் இருக்கும். அதனால எனர்ஜி குறைவா யூஸ் ஆகும். பிளாப் ஃபிஷ் அதிகமாக ஸ்விம் கூட பண்ணாது. தண்ணீரோட ஃப்ளோல மெதுவா நகரும். அதனால எனர்ஜி சேவ் ஆகும். சின்ன சீ கிரீச்சர்ஸ் அருகில வந்தால் சாப்பிடும். ஒரு மீன் எப்படி இன்டர்நெட் செலிபிரிட்டி ஆனது தெரியுமா? அதுதான் பிளாப் ஃபிஷ். மக்கள் இதை பார்த்து மீம்ஸ் உருவாக்குனாங்க, ஃபன்னி ஃபேஸ்னு ஷேர் பண்ணினாங்க. வெளியில அக்லின்னு தெரிந்தாலும் இயற்கையில ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு காரணம் இருக்கு. பிளாப் ஃபிஷ் கூட நேச்சரோட யூனிக் கிரியேஷன் தான். ஆழ்கடலின் அழுத்தத்துல சர்வைவ் ஆகும் ஃபைட்டர். அதனால அப்பியரன்ஸ் மட்டும் வைத்து யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இது நமக்கு சொல்லும் பெரிய லெசன் அதுதான்.